நம்ம மாடி தோட்டத்துக்கு மேலே வீட்டுக்கு மேலே வந்திருக்குறோம். நம்ம பூளைப்பூ கன்னிப்பிள்ளை கட்டுறதுக்கு பொங்கலுக்கு கட்டுவாங்க பார்த்தீங்களா, அது நம்ம மாடி தோட்டத்திலேயே போட்டுக்கிறோங்க. இங்கே பாருங்க, இந்த 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 டப்பாவில் தாங்க போட்டுக்கிறோம். நீங்களே பாருங்கள், இந்த டப்பாவில் தான் போட்டிருக்குது. பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? இதை பிடுங்கலாங்க. இதை பிடுங்கிட்டு நம்ம வீட்டில் கட்டுறதுக்குதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க, எப்படி பிடிச்சிருக்குங்க. டவுனுக்குள்ளே எங்கே என்ன பண்ணுறதுங்க, நம்ம வீட்டில் அது போன வருஷம் வச்சது, அதுவே நாங்கள் நட்டல்லாம் இல்லைங்க. போன வருஷம் வச்சது இந்த பாக்ஸுக்கு மேலே விழுந்துருக்குது. பார்த்துக்கோங்க, அது பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது பாருங்க. பாருங்க பார்த்தீங்களா, நல்லா இருக்குதுங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாங்க. கடையில் வாங்கினோன்னா அவங்க 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி அவங்க கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. காட்டில் அறுத்துட்டு வந்து எங்கே கிடைக்குதோ அவங்க அறுத்துட்டு வந்து, ஏன்னா அவங்க வியாபாரத்துக்கு அவங்க முன்னக்கூடியே செய்வாங்க. இங்கே பாருங்க, நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. நீங்களே பாருங்கள், இவ்வளோதாங்க. இந்த பாக்ஸில் தாங்க இதில் ட்ராகன் பூட்டும் இருக்குது பாருங்கள். அந்த இதுவும் வச்சுருக்குறேன். இதுவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். நான் இது உங்களுக்கு எல்லாம் வீடியோ காட்டணும். கிடைக்கல நமக்கு அப்படின்னு, நமக்கு இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கூட வச்சுக்கலாங்க. கட்டுறோம் பார்த்தீங்களா, கட்டினது காஞ்சிட்டோன்னா உருவி எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வருங்க. தரையில் இருந்தாலும் வரும். இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கிற பக்கெட்டு எல்லாத்துலேயும் போட்டு வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்குது பாருங்கள். நீ இருக்குதுங்க, அந்த சைடு இருக்குதுங்க. காட்டுங்க கொஞ்சம், பாருங்க தள்ளிப்பா அந்த பக்கம் காட்டாமல் அப்படியே பாருங்க நகர்த்திக்கிட்டே போகிறது. இங்கே பாருங்க இன்னும் இருக்குதுங்க. நீ அந்த சைடெல்லாம் இருக்குது, கொஞ்சம் பிடுங்கலாம். அடுத்து கத்தி விட்டோங்க இங்கிட்டு இருக்கு. அடுத்து 2 கத்திரிக்காய் இருக்குது. இங்கே பாருங்க, கத்திரிக்காய் சாம்பாருக்கு கத்திரிக்காய்ங்க. பொங்கலுக்கு அறுவடைங்க, பொங்கல் அறுவடை பாருங்க, பொங்கலுக்கு அறுவடை. அடுத்து இந்த இதில் பாருங்க, இந்த செடி வச்சு 2 வருஷம் ஆகுதுங்க. இந்த செடி வச்சு 2 வருஷம் ஆகுது மக்களே. காய் கொடுத்துக்கிட்டே இருக்குது. சாம்பாருக்கு எங்களுக்கு கிடச்சிருங்க. நாங்கள் கடையில் வாங்கவே மாட்டோம். எங்களுக்கு சாம்பாருக்கு கிடச்சிரும். மிளகாய் கொஞ்சம் கடிச்சிக்கலாங்க. இங்கே பாருங்க, இதில் இந்த கிழங்கு செடியும் வச்சுருக்குறோம், மிளகா செடியும் வச்சுருக்குறோம். அங்கே பாருங்க எப்படி காய்ச்சிருக்குது பார்த்தீங்களா, மிளகா பார்த்தீங்களா. அங்கே பாருங்க இது மிளகா, இந்த பாருங்க எப்படி காய்ச்சிருக்கு. இப்படி காட்டு, இது அப்படி காட்ட மாட்டோம். பார்த்தீங்களா மிளகா, பார்த்தீங்களா மிளகா கொஞ்சம் பறிச்சிக்கலாம் மக்களை. பாருங்க கத்திரிக்காய் சாம்பாருக்கு கத்திரிக்காய்ங்க. பொங்கலுக்கு அறுவடைங்க, பொங்கல் அறுவடை பாருங்க, பொங்கலுக்கு அறுவடை. அடுத்து இந்த இதில் பாருங்க, இந்த செடி வச்சு 2 வருஷம் ஆகுதுங்க. இந்த செடி வச்சு 2 வருஷம் ஆகுது மக்களே. காய் கொடுத்துக்கிட்டே இருக்குது. சாம்பாருக்கு எங்களுக்கு கிடச்சிருங்க. நாங்கள் கடையில் வாங்கவே மாட்டோம். எங்களுக்கு சாம்பாருக்கு கிடச்சிரும். மிளகா கொஞ்சம் கடிச்சிக்கலாங்க. இங்கே பாருங்க, இதில் இந்த கிழங்கு செடியும் வச்சுருக்குறோம், மிளகா செடியும் வச்சுருக்குறோம். அங்கே பாருங்க எப்படி காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா, மிளகா பார்த்தீங்களா. அங்கே பாருங்க இது மிளகா, இந்த பாருங்க எப்படி காய்ச்சிருக்கு. அப்படி காட்ட மாட்டேன். பார்த்தீங்களா மிளகா, பார்த்தீங்களா மிளகா கொஞ்சம் பறிச்சிக்கலாம் மக்களை. இல்லைங்க, இந்த டப்பாவில் கூட வருங்க மிளகா. நம்ம கரெக்டாக வச்சு இந்த பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்க. பாருங்க இந்த பக்கம் நிற்கிது, இங்கே நிற்கிது பாருங்கள், இந்த பக்கம் சைடு நிற்கிது. அழகாக வந்திருக்கு பாருங்க. இங்கிட்டு ஒரு டப்பாவில் பாருங்க, இந்த டப்பா தாங்க நம்ம எண்ணெய் ஆயில் டப்பா. இங்கே பாருங்க ஆயில் டப்பா தான். இங்கே பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. பாருங்க இப்படி காய் இருக்குது பார்த்தீங்களா. பூ பாருங்க, பூவாக வந்திருக்கு பாருங்க. பூ மொட்டுகளாக இருக்குதுங்க, நிறையா இருக்குதுங்க. இங்கே பாருங்க, இது வந்து தண்ணி பாட்டில் தாங்க, தண்ணி பாட்டில் தான். அந்த தண்ணி பாட்டிலில் பாருங்கள், இதில் நிறைய காய் வந்துருக்குதுங்க, நிறைய பூ இருக்குதுங்க. பிஞ்சு பயங்கரமாக பிஞ்சு வச்சுருக்குது. இதில் இங்கே ஒரு கன்னிப்பிள்ளை செடி இருக்குதுங்க. இதை கொஞ்சம் பிடிங்க, போதும் இல்லைங்க, ஒரு வீட்டுக்கு போதும் இல்லை, நமக்கு எத்தனை இடத்துல வைக்கலாம். பாருங்க பெரிய பங்களாவுக்கே வைப்போம், சரியாக போவோங்க. இங்கே வருது இவ்வளோ பச்சை மிளகா, இவ்வளோ வந்துருக்குதுங்க. இவ்வளோ பச்சை மிளகா,
பச்சை கத்திரிக்காய் ஒன்று, இது ரெண்டும் நமக்கு சாம்பாருக்கு சரியாக போச்சுங்க. பொங்கலுக்கு சாம்பாருக்கு சரியாக போச்சு. இன்றைக்கி கிழங்குகள்லாம் கொஞ்சம் நாளாகணுங்க, அதுக்கப்புறம் தான் பிடுங்கணும். சரி, எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரிங்களா? சரி, இது பண்ணி அடுத்து நமக்கு இன்னைக்கு வேலை நிறையா இருக்கும் பார்த்தீங்களா? போய் வேலையை பார்க்கலாங்க, கீழே போகலாங்க, வாங்க போகலாம். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணீங்களா? சரி, நல்லா பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இந்த தமிழ் புத்தாண்டு நல்லபடியாக போகட்டும். இன்றைக்கி பொங்கல், நாளை பொங்கலுக்கு என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாங்க. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொங்கலுங்க. பொங்கல், அடுத்து சாம்பார் சாப்பாடுங்க, கதம்ப சாப்பாடு. எல்லா காய்கறியும் போட்டு கதம்ப அப்பளம், ரசம், தயிர், வாழைக்காய் பொரியலுங்க. வாழைக்காய் காய்கள் அறுவடை, பொங்கல், தை திருநாள், அதனால் வாழைக்காய், அதில் மொச்சக்கொட்டையும் அரசணிக்காயும் போட்டு இந்த சைடு மெயினாக இந்த பொரியல் பண்ணுவாங்க, கோயம்புத்தூர் சைடு இந்த பொரியலுங்க. இது சிறுகிழங்குங்க. இதுதாங்க நம்ம இன்றைக்கி செஞ்சோம். இதுதாங்க இன்றைக்கி நம்ம செஞ்சது தை பொங்கலுக்கு. நாளைக்கு ஒரு சூப்பர் வீடியோவில் சமைக்கலாம். எல்லோரும் நல்லா செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க, கவனமாக கொண்டாடுங்க. ஊருக்கு போனவங்களாம் கவனமாக திரும்புங்க வீட்டுக்கு. ஆண்டவனை ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்து நாளைக்கு ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.